ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் சட்டசபை எதிரே தொடர் முழக்க போராட்டம். புதுச்சேரியில் அரசு தனி செயலாளர்கள் அதிரடியாக இடமாற்றம். நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் உத்தரவு. புதுச்சேரி அருகே 270 லிட்டர் எரிசாராயம் கடத்திய 2 கைது. 3 பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகள் துவங்குகிறது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்தில் அதிரடி மாற்றம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் சட்டப்பேரவை எதிரே தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி சட்டசபை அருகே தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க நிர்வாகிகள் வேல்சாமி, ஆறு செல்வன், இனாமுல் ஹசன், தமிழ் நெஞ்சன், கபிலன், அப்துல்லா நெடுங்கோ, வின்சென்ட் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். போராட்டத்திற்கு தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் தலைமை தாங்க பொருளாளர் சுகுமாரன் வரவேற்புரையாற்றினார். அமைப்பு செயலாளர் தீனா விளக்க உரையாற்ற பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் நோக்க உரையாற்றினார். நிர்வாகிகள் வீரமணி, வீரமோகன், மல்லிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுச்சேரியில் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலத்துக்கென்று தனியாக உருவாக்க கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். என்னால் பாஜக தாய் மொழியாம் தமிழ் மொழியை புறக்கணிக்கின்ற புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டி. புதுச்சேரியில் அரசு தனி செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் பணியாற்றி வந்த 4 தனி செயலாளர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை இயக்குநரகத்தில் தனி செயலாளராக பணியாற்றி வந்த மனோகரன் சட்டசபைக்கும், சட்டசபை தனி செயலாளர் காமராஜ் வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை இயக்குநர் தனி செயலாளராகவும், தலைமை செயலகத்தில் தனி செயலாளர் சந்திரசேகரன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றி வந்த தமிழரசி தலைமை செயலகத்திற்கும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் புதுச்சேரி அரசு துறைகளில் சுருக்கு எழுத்தர்கள் 6 பேருக்கு பணியிடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அருகே 270 லிட்டர் எரிசாராயம் கடத்திய 2 கைது செய்த காவல்துறையினர் மேலும் 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணராஜ் கரையாம்புத்தூர் பகுதியில் அரசு அனுமதி பெற்று சாராய கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 20ஆம் தேதி கிருஷ்ணாபுரம் மணமேடு பகுதியில் புதிய சாராய கடையை ஏலம் எடுத்தார். இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் மணமேட்டில் உள்ள சாராய கடையில் போதுமான வசதி இல்லாத நிலையில் அங்கிருந்து 180 மில்லி கொள்ளளவு கொண்ட 1500 பாக்கெட் கொண்ட 270 லிட்டர் எரிசாராயத்தை ஒரு எலக்ட்ரிக்கல் டிரை சைக்கிளில் வைத்து கரையாம்புத்தூர் சாராய கடைக்கு அரசு அனுமதியின்றி 5 பேர் கடத்தி சென்றுள்ளனர். அவர்கள் தமிழக பகுதியான பேரிச்சம்பாக்கம் மலட்டாறு அருகே சென்றபோது மத்திய நுண்ணறிவு குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அதில் 3 பேர் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர். மணமேட்டை சேர்ந்த சக்கரவர்த்தி மகன் சாரதி, அதே பகுதியை சேர்ந்த பரந்தாமன் மகன் பாலச்சந்திரன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து 270 லிட்டர் எரிசாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்து கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து கண்டமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய சாராய கடை உரிமையாளர் கிருஷ்ணராஜ், கரையாம்புத்தூர் நாகப்பன் மகன் அமிர்தராஜ், அருமார்த்தபுரத்தை சேர்ந்த பரந்தாமன் மகன் ஆனந்த் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகள் துவங்க உள்ளதை அடுத்து போக்குவரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான நிதியை புதுச்சேரி அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 55 கோடி ரூபாய் ரயில்வே நிர்வாகம் 17 கோடி ரூபாய் என பகிர்ந்து கொண்டுள்ளன. அதனையொட்டி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமானத்திற்கான முதல்கட்ட பணி துவங்கப்பட உள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடலூரில் இருந்து வரும் பேருந்து உள்ளிட்ட அனைத்து கனரக மற்றும் நடுத்தர வாகனங்கள் மரப்பாலம் சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி 100 அடி சாலையில் வழியாக செல்ல வேண்டும். மேலும் வாகனங்கள் முதலியார்பேட்டை சாலை வழியாக செல்ல அனுமதிக்கப்படாது என்றும், கடலூர் மார்க்கத்தில் இருந்து வரும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் மற்றும் பள்ளி பேருந்துகள் மட்டும் முதலியார்பேட்டை சாலை வழியே சென்று விநாயகமுருகன் டீ கடை சந்திப்பிலும் வலதுபுறம் திரும்பி அம்பேத்கர் சாலை வழியாக சோனாம்பாளையம் சந்திப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர் வழியாக வரும் இலகு ரக மற்றும் இருசக்கர வாகனங்கள் வழக்கமாக முதலியார்பேட்டை சாலையில் AFT ரயில்வே லெவல் கிராசிங் வரை சென்று அங்கு புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை வழியாக செல்ல வேண்டும் என்றும், வெங்கட சுப்பையா ரெட்டியார் சிலை சந்திப்பில் இருந்து வரும் பேருந்து உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் கடலூர் சாலையில் நீதிமன்ற வளாகம் அருகே சற்று வலதுபுறமாக திரும்பி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் சாலையில் செல்ல வேண்டும் என்றும், நீதிமன்றத்திற்கு செல்லும் நீதிபதிகள் மற்றும் ஊழியர்கள் 1வது நுழைவு வாயில் வழியாகவும் பொதுமக்கள் 2வது நுழைவு வாயில் வழியாக செல்ல வேண்டும் என்றும், வெளியே செல்லும்போது பிரதான நுழைவு வாயிலின் இடதுபுறமாக திரும்பி சிமெண்ட் சாலை வழியாக வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் 4வது நாளாக புதுச்சேரியில் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் 28ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக நிரந்தர ஊழியர்களும் வேலைநிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் போக்குவரத்து கழக பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. எனவே மீண்டும் ஜூலை 30ஆம் தேதி அன்று மாலை மேலாண் இயக்குநருடன் நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனால் 4வது நாளாக ஜூலை 31ஆம் தேதியும் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது. இதனிடையே PRTC தொழிலாளர்கள் போராட்டத்தை அரசு முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் CITU வலியுறுத்தியுள்ளது. வீட்டை விட்டு வெளியேறிய 12ஆம் வகுப்பு மாணவனை துரிதமாக செயல்பட்டு விரைவாக மீட்ட சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் குடியிருக்கும் அதிகாரி தனது +2 படிக்கும் மகனை கண்டித்துள்ளார். இதில் கோபமடைந்த மாணவன் தான் எங்கேயாவது சென்று எப்படியாவது இருந்து கொள்கிறேன் என கூறி வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். பள்ளிக்கு செல்ல வேண்டிய மகனை 2 மணி நேரமாக காணாததால் பதறிய தந்தை இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவன் செல்லும்போது தன்னுடைய செல்போனையும் உடன் எடுத்து சென்றதால் பணியில் இருந்த துணை ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாணவனுடைய செல்போன் இருக்கும் இடம் தெரிந்தது. இதனையடுத்து அந்த இடம் தேடி சென்று மாணவனை கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். ஆய்வாளர் தியாகராஜன் மாணவனுக்கு அறிவுரை சொல்லி இதுபோன்று இதன் பிறகு நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தி பெற்றோர்களுடன் அனுப்பி வைத்தார். புகார் வந்தவுடன் துரிதமாக செயல்பட்டு மாணவனை மீட்டு துணை ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கால்கோல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை பிள்ளையார் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெறவுள்ளது. குடமுழுக்கு விழாவையொட்டி கால்கோல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு தலைமையில் கால்கோல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கால்கோல் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த 3 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வேல்ராம்பட் ஏரிக்கரை அருகே முதலியார்பேட்டை காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் ஓதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர்
என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 55,000 மதிப்பிலான 3 டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உப்பளம் தொகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்சார பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடியின் முயற்சியால் புதிய டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் பணி துவங்கப்பட உள்ளது. உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை, நேதாஜி நகர், முருகசாமி தோப்பு, தமிழ்தாய் நகர், உடையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அதனை சார்ந்த சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக மின்னழுத்த குறைபாடு, அடிக்கடி மின் நிறைவு குறைவு போன்ற பிரச்சினைகள் பொதுமக்களை பெரிதும் அவதிப்படுத்தி வந்தன. இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மின்துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகளை சந்தித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி தலைமை மின் அதிகாரி முரளி, மின்துறை செயற்பொறியாளர், ஸ்மார்ட் சிட்டி மின் அதிகாரி சுப்ராயன், உதவி செயற்பொறியாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பலரும் பல பகுதிகளில் டிரான்ஸ்பார்மர் வைக்க தேவையான கட்டமைப்புகள் தயார் நிலையில் இருந்தும் இன்னும் பொருத்தப்படாத நிலை குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதனையடுத்து வானரப்பேட்டை, முருகசாமி தோப்பு, உடையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய டிரான்ஸ்பார்மர்கள் விரைவில் அமைக்கப்படும் என மின்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். மீதமுள்ள நேதாஜி நகர், சூளைமேடு பகுதிகளிலும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினருடன் கிளை செயலாளர்கள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் கொத்தலம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கொத்தலம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு கொத்தலம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் சூசையப்பர் சுருவ சுமந்த மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம், துணை பங்குத்தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருட்கண்ணியர்கள், பாரதிய ஜனதா கட்சி, புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியானது கொடியிறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடையுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில INTUC மாநில தலைவர் GR பாலாஜியின் பிறந்தநாள் விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில INTUC தலைவரான GR பாலாஜியின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் GR பாலாஜியின் பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு GR பாலாஜிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் தொழிற்சங்கத்தின் சார்பில் INTUC தலைவரான GR பாலாஜியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் மதிய உணவாக பிரியாணி விருந்தும் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் நலசங்க கௌரவ தலைவர் விஜயகுணாலன், தலைவர் ஏழுமலை, செயலாளர் K முருகன், பொருளாளர் நூர் முகமது, துணை செயலாளர் ராகவன், துணை பொருளாளர் சரவணன் மற்றும் வசந்தம் ஆலமர விழுதுகள் சுய உதவிக்குழு தலைவி காயத்ரி, செயலாளர் சுமதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொருளாளர் ஜான், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், புதுச்சேரி மாநில INTUC நிர்வாகிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9170 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 1220 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.